அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்னு சொல்கிறாங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பெற்றவராக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரக்க குணம் உடையவர்களாகவும் மிகுந்த ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கக்கூடியவர்களாகவும் பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க இருக்கும் நற்பலன்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்க போகுதுங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும் சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லை, இந்தந்த பரிகாரங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயத்தை நம்ம மனதார வேண்டி கடவுள்கிட்ட வேண்டி கேட்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுடைய குலதெய்வம் பெயர் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. பொதுவாகவே மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்பட்டு வந்த மன அழுத்தங்கள் குறைய போகுதுங்க. ஒரு புதிய சுப விடியும் நிம்மதியும் பிறக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் புதிய சிந்தனைகளும் தெளிவான முடிவுகளால் உங்களுடைய செயல்கள் பார்த்திங்கன்னா அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. நிதி நிலையில் பார்த்திங்கன்னா அனைத்து விஷயமே உங்களுக்கு சீராகவே இருக்க போகுது. பண பற்றாக்குறை குறைந்து எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரப்போகுதுங்க. தொழிலில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்பட போகுது. கலை, எழுத்து மற்றும் இசைத்துறையினருக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் மிகுந்த வெற்றியை தரக்கூடிய நாட்களாகவே இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அனைத்தும் நிறைந்திருக்க போகுது. ஆன்மீகம் நாட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 5. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில், அதாவது குறிப்பிட்ட நாட்களில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா யோகமான மாதமாக அமையப்போகுதுங்க. தன புத்திரக்காரனான உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக விலக போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அனைத்து விஷயங்களுமே நடக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாக போகுது. திருமண வயதில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வரன்கள் வந்து சேரப்போகுதுங்க. வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வேலைகளும் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு இன்னும் மேன்மேலும் அதிகரிக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த இடம், வீடு வாங்கணும் யோகம் நிறையவே இருக்குது. அவங்களோட கனவும் நனவாகவே போகுதுங்க. விஐபிகளோட ஆதரவு உங்களுக்கு நிறையவே இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நிறைய தடைகள் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. வர வேண்டிய பணமும் உங்களுக்கு கைக்கு வரப்போகுதுங்க. உடைய சேமிப்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகுது. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களை நெருங்காமல் இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையே இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையும் அதிகரிக்க போகுது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நிறைய விருத்தி அடைய போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தோட தொடக்கத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே அடுக்கடுக்காக சேரப்போகுது. வசதி வாய்ப்பும் அதிகரிக்க போகுதுங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விவசாய ஆதாயம் கிடைக்க போகுது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய சங்கடங்களும் விலக போகுது. உத்திரட்டாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச வேலையை நினைத்தனுடைய நடத்தி முடிக்க வேணும் அப்படின்னு எண்ணம் வச்சிட்ருக்கவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானுக்கு
பூர்வ புண்ணிய குருவோட பார்வை கிடைக்கிறதுனால 7.5 சனியோட பாதிப்பதிலிருந்து விடுபட போகிறீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களும் படிப்படியாக குறைய போகுதுங்க. மனமும் தெளிவாக போகுது. எடுத்த வேலைகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுதுங்க. உங்களுடைய சுகாதிபதியும் சப்தமாதிபதியும் பார்த்திங்கன்னா புத பகவான் ஜூலை 8 முதல் வக்கிர நிவர்த்தி அடையிறதுனால இதுவரைக்கும் மந்தமாக இருந்த நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செயல்பட தொடங்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் கிடைக்க போகுது. நீண்ட நாட்கள் முயற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைய போகுது. வியாபாரிகளுக்கு போட்டி எதிர்ப்பு என்ற நிலை மாறப்போகுதுங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே உங்களுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்பட போகுது. நீங்கள் படிப்பு, வேலை, திருமணம் என்று அவரவர் கனவுகள் அனைத்துமே நனவாக போகுதுங்க வரக்கூடிய நாட்களில். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்பட போகுது. பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. பிள்ளைகளோட நலனில் அதிக அக்கறை, கூடுதல் கவனம் இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அவர்களை பற்றிய நீண்ட நாள் கவலைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு, வாகனம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் அமையப்போகுது. செல்வாக்கு, அந்தஸ்து உயரப்போகுதுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை இருக்க போகுது. விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆதாயங்கள் கிடைக்க போகுதுங்க. தைரியமாக செயல்படக்கூடிய நிலையும் உருவாக போகுது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் ஏற்பட்ட தடைகள் படிப்படியாக குறைய போகுதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா மகாலிங்கேஸ்வரரை வழிபட தடைகள் அனைத்துமே விலகுங்க. எடுத்த வேலை அனைத்தும் வெற்றி தான். குறிப்பாக சொல்லணும்னா ரேவதி நிதானமாக செயல்பட்டு மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடித்து காட்டும் உங்களுக்கு, ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா யோகமான மாதமாக இருக்குங்க. மாதத்தோட தொடக்கத்தில் வித்யாக்காரன் புதன் வக்கிரம் அடைஞ்சி இருக்கிறதுனால ஜூலை 8 முதல் வக்கிர நிவர்த்தி அடைகிறதுனால திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் நடந்தே தீரப்போகுதுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. நீண்ட நாள் கனவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நனவாக போகுது. எதிர்பார்ப்புகள் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு பூர்த்தியாக போகுது. கையில் பணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே புரள போகுதுங்க. உங்களுடைய தன குடும்பாபதி செவ்வாய் சகைஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. நினைத்த காரியங்களும் உங்களுக்கு அனைத்தும் நடக்க போகுது. தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர் ஆதரவு கிடைக்க போகுதுங்க. உடைய உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகப் போகுது. குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலகப் போகுது. சகோதரர் ஆதரவு கிடைக்க போகுதுங்க. ஞான மோட்சக்காரன் கேது பார்த்திங்கன்னா ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. எதிர்ப்பு, வம்பு வழக்கு என்று இருந்த நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியையும் ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவானையும் பார்க்கறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போக போகுதுங்க. சமூகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு நிலை பார்த்திங்கன்னா படிப்படியாக உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வருமானமும் அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரம், தொழில் விருத்தி அடைய போகுது. விவசாயம் செழிக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் ஏற்பட்ட தடைகளும் படிப்படியாக விலக போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாளை வழிபட வாழ்வில் நன்மையே உண்டாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாகவும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய நாட்களாகவும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்க போகுது. இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுதுங்க. நண்பர்களே, இந்த பதிவுகள் மூலம் மீனராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள்லாம் என்னென்ன, அவங்களுக்கு நடக்கவிருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன்.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.